உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் நேயர் அனைவருக்கும் மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணத்தில் பிறக்குது. சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கிருத்திகை 4ஆம் பாகத்தில் இருக்கார். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது பார்த்துருந்தா நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷமாவது எனக்கு நல்லது நடக்குமா, இல்லை அந்த நல்லது நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்றதுல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2026 என்ன மாதிரியான நற்பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை மாற்றம், குறிப்பாக என்னென்னாக்கா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாற்றம் என்பது இருக்குது. நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவம் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும். அதே போல் என்னென்னாக்கா நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தீர்க்க முடியாத விஷயங்களுக்கு தீர்வுகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. மேலும் என்ன நினச்சிக்கங்களேன், இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசியலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும். அரசியலில் எதிர்பார்த்த மாதிரியே இருக்காது. அரசியல் கட்சிகளுக்குள்ள நிறைய பிளவுகள், அடிதடி, சண்டை எல்லாமே நடக்கும். ஸோ கட்சி மாற்றங்கள் இருக்கும், கூட்டணி மாற்றங்கள் இருக்கும். அரசியல் மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழல் இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா இந்த ஆன்மீகத்தை கொண்டு அரசியலில் பார்த்திங்கன்னா நிறைய சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க. ஆன்மீகத்தை கொண்டு ட்ரிகர் பண்ணி அதனால் சிறிய வன்முறைகள் எல்லாமே ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள், வேலைக்காக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சொல்லுவாங்க. நிறைய இந்த காலத்தில் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் அதிகமாக இருக்கும். துபாய் போவது, கல்ஃப் கண்ட்ரீஸ், UAE அந்த மாதிரியான பயணங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். அதே போல் என்னக்கா நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய புத்துணர்ச்சி பெறும். ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே இந்த கும்பாபிஷேகம் பண்ணுவது, நிறைய அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோயிலை சீரமைப்பது, இந்த சீரமைக்கப்படாத நிறைய கோயிலை கண்டறிந்து அதை சீரமைக்கும் பணி எல்லாமே நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா சிறிய பார்த்திங்கன்னா இந்த விமான விபத்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட மாதிரி இந்த காலத்தில் ரயில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா சிக்னல் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர்ஸால் சிறிய தீ விபத்து ஏற்படும். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. மேலும் இந்த காலகட்டத்தில் சுரங்கம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஃபால்ட்டு, இல்லை என்னென்ன பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயினில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டால் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு சிறிய விபத்துகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா குரு பகவான் குரு இந்த வருஷம் 2020 குரு பெயர்ச்சி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா மேலும் ராகு கேது பயிற்சி இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறதுனால அது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பதில்லை 2026 எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளை சுற்றி நடக்க தயாராக இருக்குது. ஏன்னா அரசியலில் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது. புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பு எல்லாமே இருக்கும். நிறைய விஷயங்கள் என்னென்னாக்கா இந்த காலத்தில் இந்த பண பதுக்கல் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் என்னென்னாக்கா ரகசியம், ஏன்னா நிறைய விஷயத்துக்கு டேக்ஸ் அதிகமாக போடுவாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா கடன் சுமைகள் எல்லாமே நிறைய பேருக்கு அதிகமாகும். ஸோ வேலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையோட அழுத்தம் இப்போது எல்லாருக்கும் ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்துக்கும் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்னென்னாக்கா வேலை சார்ந்த விஷயத்தில் வேலையில் ஒர்க்கும் இருக்கும், அதுக்கேற்ற வருமானமும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வருமானத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரோடைய கடன் சுமை அதிகமாக இருக்கும். ஒரு தனிநபர் கடன் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும். ஸோ எவ்வளோ வந்தாலும் பற்றாக்குறை மட்டும்தான் இருக்கும். ஸோ வேலை சார்ந்த விஷயத்தில் அதிகமான அழுத்தம். நிறைய பேர் என்னக்கா பார்ட்னர்ஷிப்பில் நிறைய தொழில் தொடங்க, நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பில் தான் நிறைய தொழில், சுய தொழிலை காட்டிலும் சுய தொழில் செய்யக்கூடியவர்களில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் தான் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. ஏன்னா எப்படியோ வங்கி கடன் வாங்கியோ இல்லை வேறு ஏதாவது பொருளாதார முதலீட்டாளர்களுக்கு அவங்களுடைய ஒரு பங்களிப்போடு தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடைபெறும். அதே போல் என்னக்கா சினிமா துறை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். சினிமா துறையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எட்ட முடியாத ஒரு வளர்ச்சி என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ நிறைய டெக்னாலஜி எல்லாமே சினிமா துறையில் புதுமைகள் எல்லாமே புகுத்தப்படும். இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ AI வந்திருக்கிற மாதிரி அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் புதிய தொழில்நுட்பங்கள் அதிகமாகும். நிறைய பேர்கிட்ட என்னன்னாக்கா இந்த மொபைல் ஃபோனில் கூட பார்த்திங்கன்னா இப்போ அட்வான்டேஜஸ் இன்னும் நிறைய ஆப்பு, நிறைய விஷயங்கள், பொழுதுபோக்கு விஷயங்கள் மக்களுடைய அதிகமாக
ஈடுபாடுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பலன்கள் என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஞானகுரு அவர்களின் சித்தர் பிரசன்னம். உங்களது போட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும். மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் கழிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும். 20 ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% பலனளிப்பார். விருப்பம் உள்ளவர்கள் மேல்மருவத்தூருக்கு 9502192209. மீனராசிக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா 2026 ஆண்டு தொடக்கத்தில் என்னன்னாக்கா ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ம சனியோட தொடங்குறதுனால ஐயோ 7.5 சனி இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு 7.5 சனியில் தாங்க எல்லா நாளுமே நடந்திருக்கு. யார் ஒருத்தருக்கு 7.5 சனி நடக்குதோ அவங்க வாழ்க்கையில் தான் திருமணம் நடந்திருக்கு, வீடு கட்ட விஷயம் நடந்திருக்கு, குழந்தை பேர் நடந்திருக்கும். எடுத்து பாருங்கள். அதுவும் என்னன்னாக்கா மீனராசிக்கு இந்த 7.5 சனி எப்போதும் நன்மையை தான் கொடுக்கும், கொஞ்சோண்டு விரயத்தை கொடுக்கும், கொஞ்சம் தூங்க முடியாது. இது 2 தான் ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை, கொஞ்சம் பயணம், அலைச்சல், இவ்வளோ தான் விஷயம். இதை எப்படி சமாளிக்கணும் இதை மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த வித்தையை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு இந்த சனி பகவானை கொண்டு, ஏன்னா சனி கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, புரியுதுங்களா? ஏன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு இருந்துக்கிறதுனால தான் ஜென்ம சனி தான் உங்களுடைய தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கிறார். நிறைய பேர் 7.5 சனியில் தான் புது பிஸ்னஸ் தொடங்குவாங்க. நீங்கள் எல்லாம் நிறைய பெரிய பெரிய ஏழை எடுத்துப்பாங்க, கரெக்டாக 7.5 சனியில் தான் தொழிலை தொடங்கியிருப்பாங்க. அதனால் மீன ராசியில் இருக்கிறவங்க 7.5 சனியை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை மட்டும் தான் கொடுக்க போகிறாரு. என்ன நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வெளிநாடு யோகம். வெளிநாட்டுக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும், வெளிநாட்டில் முதலீடு பண்ணணும்னு நினச்சவங்களுக்கும், வெளிநாடு தொழில் தொடங்கணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாருமே இந்த சனி பகவான் நன்மையான விஷயத்தை கொடுப்பாரு. மேலும் என்னன்னாக்கா உங்கள் பேச்சே இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தொழில் சார்ந்த சிந்தனையாக இருக்கும். தொழில் பற்றின பேச்சு இருக்கும், அரசியல் பற்றின பேச்சு இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நண்பர்களை பற்றின பேச்சு இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைய மீனராசிக்காரங்க சினிமா கம்பெனியை ஆரம்பிப்பாங்க. அவங்க பேரில் இந்த காலகட்டத்தில் சினிமா கம்பெனி உருவாகும். பிளானே பண்ணியிருக்க மாட்டாங்க, யோசிப்பாங்க. 2026 பிளானே பண்ணல, எப்படி நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேனே யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்க போகிறது. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும். திருமண நிகழ்வுகள் எல்லாமே இந்த வருட கடைசியில் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு அனுகூலமான போக்கு இருக்கும். நிறைய பேர் கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும். நீ கடன் வாங்காமல் யாருக்கு தொழில் செய்கிறா சொல்லுங்கள்? சரியாக கடன் வாங்கியாவது செய்யணும். கடன் வாங்கி தொழில் செஞ்சீங்கன்னா தொழில் சிறப்பாக போகும். நிறைய பேர் அரசியலே தொழிலாக செய்வாங்க. ப்ரொஃபஷ்னல் அரசியல்வாதிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா மனைவி பேரில் சொத்து வாங்குவாங்க. எது வீடு வாங்கினாலும் சரி, வண்டி வாங்கினாலும் சரி, இல்லைப்பா என் ஒய்ஃப் தான் அதிர்ஷ்டசாலி, கணவன் மனைவி இவங்க பேரில் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. இதுக்கு முன்னாடி வாடிக்கையாளரே இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா துறையிலேருந்தும் வாடிக்கையாளர் வருவாங்க. சில பேருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட துறை மட்டுமே இருக்கும். அதே போல் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகும்.
ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்கன்றது இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா மீன ராசிகளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இந்த 2026 உங்களுக்கு உருவாக்க போகிறது. வெளிநாட்டு முதலீடுகள் கண்டிப்பாக ஏற்படும். வெளிநாட்டில் போய் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னாங்க உள்ளூர்லேயே கடன் அடைக்க முடியல, எப்படிங்க வெளியூர் போகிறது, இப்படிலாம் யோசிப்பீங்க. அந்த கடனை எப்படி நீக்குவதுன்னு தான் பார்க்கணும். ஏதோ ஒரு தடை இருக்குல்ல, அந்த தடையை நீக்கிட்டா ஒரு பைப்பில் தண்ணி திறக்கிறோம், டேங்கில் தண்ணி இருக்குது, பைப்பில் திறக்கிறோம் வரல, அப்போ என்ன அர்த்தம்? நடுவில் ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்குதுன்னு தெரியுது. அந்த பிளாக்கேஜை சரி பண்ணுறது தானே அங்கே பரிகாரம். அப்போ உங்களுக்கு எது பிளாக்கேஜ் என்பதை தெரிஞ்சு அதை சரி பண்ணுங்க. அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் கோச்சார கிரகங்கள், இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் செய்த நற்பலன் கெட்ட பலனை அனுசரித்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த ஒரு விஷயம் தடையாக இருக்கோ அந்த தடையை மாற்றுங்க. டேப்பில் தண்ணி வந்துடும், உங்களுக்கு தேவையான விஷயம் கிடைச்சிரும். ஸோ அப்போ என்னென்னாக்கா எளிய பரிகாரம், குறிப்பாக இந்த மீன ராசிக்காரங்களுக்கு எளிய ஒரு பரிகாரம், அது எந்த நீங்கள் நட்சத்திரமாக இருங்க, உங்களுக்கு எளிய பரிகாரம் என்னென்னாக்கா மருத்துவ உதவி செய்யுங்க. யாருக்காவது ஒரு உடம்பு சரியில்லையா, போய் ஒரு மருத்துவ உதவி செய்யுங்க. அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் ஒரு டோக்கன் வாங்கி கொடுங்க. என்கிட்ட மாத்திரை வாங்கலாம், ஒரு டோக்கன் வாங்கி கொடுங்க அவனுக்கு. இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க. இல்லை முடிஞ்சால் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாரா, காசு கொடுத்தாருன்னா போய் வாங்கிட்டு வந்து ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஒரு மருத்துவ உதவிகள் செய்வதன் வழியாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா தடையும் போயிடும். தடை நீங்கள் ஜெட் வேகத்தில் பயணிச்சுட்டே இருப்பீங்க. இது நீங்கள் இந்த வருஷம் இல்லை, எல்லா வருஷமும் செய்யலாம். மீனராசிக்காரங்களுக்கு குரு எங்கே இருந்தால் என்ன, சனி எங்கே இருந்தால் என்ன, இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் தடையை ஏற்படுத்தும், தடையை நீக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த தடையை நீக்கக்கூடிய மிக சூட்சமமான ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஈஸியான விஷயம், இதை செய்யறதுக்கு தான் மக்களால் முடியாது. ஏன்னா கௌரவம்னு ஒன்று வந்துடும். என்னைக்கு மீனராசிக்காரர்கள் இந்த கௌரவத்துக்கு அடிமையாகிறீங்களோ அன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் கடன் என்பது உயரும். கௌரவத்தெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும். இதுக்கு என்ன வேலையோ அதை இந்த 2026 பண்ணுங்க. இதைத்தான் சொல்கிறோம். நம்ம கௌரவத்தால் என்ன வரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் மருத்துவ உதவி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னேறும் என்பது உறுதியாக சொல்ல முடியும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. கீழே நம்பர் கூட இருக்குது, கூப்பிட்டு வேணால் கேட்டு பாருங்கள். ஏன்னா இது நம்ம லைஃப்பில் நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொல்கிறதெல்லாம் இல்லைங்க, மாற்றி விட்றதாங்க வேலையே. இந்த கிரகம் இங்கே இருக்குது, இவர் இந்த பஞ்சாயத்து பண்ணுவார் அந்த பஞ்சாயத்து பண்ணுவார்னு சொல்கிறதுக்கு பேர் ஜோதிடமா அப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த பஞ்சாயத்தை சரி பண்ணணும், அவ்வளோதான். டாக்டர்கிட்ட போனால் அவனுக்கு ஜுரம் அடிக்குது, 108 டிகிரி அடிக்குதுன்னு சொல்லிட்டு விட்டா ஒத்துப்பீங்களா? 4 மாத்திரை எழுதி கொடுத்து சரியாகணும்ல, 3 நாள் சரி பண்ணி விடுறதுனால தானே மறுபடியும் டாக்டர்கிட்ட போகிறோம். அப்போ இங்கே தீர்வு என்பது தான் இங்கே முக்கியம். அந்த தீர்வை கொடுக்கக்கூடியவங்ககிட்ட கொடுத்து உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், உங்கள் வாழ்க்கை டெஃபினட்டாக மாறும் என்று சொல்லி அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஞானகுரு அவர்களின் சித்தர் பிரசன்னம். உங்களது போட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும். மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் கழிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும். 20 ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% பலனளிப்பார். விருப்பம் உள்ளவர்கள் மேல்மருவத்தூருக்கு 9500219209.